அமெரிக்கா ஈரான் மீது தரைவழி படையெடுப்பு ஒன்றை மேற்கொள்ள துணிந்தால் அமெரிக்க படைகள் மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் கடுமையான எதிர்ப்பையும் சந்திக்க நேரிடும் என்று ரஷ்யா வெளிப்படையாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வாஷிங்டன் ஒரு புதிய ராணுவ நடவடிக்கையை ஈரான் மீது பரிசீலிக்க கூடும் என்ற ஊகங்கள் உலக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன் மீது அவதூறுகள் வெளிப்படுகின்ற போதும் தோல்விகள் ஏற்படுகின்ற போதும் வெளிநாடுகள் மீதான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த தோல்விகளையும் தன் மீது ஏற்பட்டுள்ள அவதூறுகளை மறைக்கின்ற நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. வணக்கம், நான் உங்கள் RM. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில் மிக முக்கியமான பரபரப்பு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, காணொலிக்கு ஒரு லைக் போட்டு அப்படி உள்ள வாங்க. இந்த காணொலியில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயங்களை இன்னும் கிளீனா பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் மீது தரைவழி படையெடுப்பு ஒன்றை மேற்கொள்ள துணிந்தால் அமெரிக்க படைகள் மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் கடுமையான எதிர்ப்பையும் சந்திக்க நேரிடும் என்று ரஷ்யா வெளிப்படையாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக தரைவழி படைகளை அனுப்ப உத்தரவிட்டால் அது அமெரிக்காவிற்கு ஒரு இரத்த குளியல் போன்ற அனுபவமாக மாறக்கூடும் என்று ரஷ்யாவினுடைய சர்வதேச விவகார கவுன்சிலின் துணைத் தலைவர் மிகைல் மார்கெலோவ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வாஷிங்டன் ஒரு புதிய ராணுவ நடவடிக்கையை ஈரான் மீது பரிசீலிக்க கூடும் என்ற ஊகங்கள் உலக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் வெளியான ரஷ்யாவினுடைய எச்சரிக்கை மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலையை மேலும் பதற்றமடைய செய்திருக்கிறது. மார்கெலோவின் கூற்றுப்படி ஈரானின் பாரம்பரிய ஷியா கலாச்சாரம் தியாக உணர்வுக்கும் எதிர்ப்பு போராட்ட மனப்பான்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது என்றார். இதன் காரணமாக எந்த ஒரு வெளிநாட்டு படையெடுப்புக்கும் ஈரானிய மக்கள் மற்றும் இராணுவம் மிக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் என்று அவர் எச்சரித்தார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது ஈரான் போன்ற பெரிய மக்கள் தொகையும் வலுவான தேசிய அடையாளமும் கொண்ட நாட்டில் தரைவழி போரை நடத்துவது மிகுந்த சிரமமானதோடு நீண்ட காலம் நீடிக்கும் பேரழிவான மோதலாகவும் மாறக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்தார். சமீபத்திய மோதல்கள் ஈரானிய சமூகத்தில் தேசிய ஒற்றுமையை அதிகரித்துள்ளதாகவும் அரசாங்கத்தை விமர்சித்திருந்த பல தரப்பினரையும் தேசிய கொடியின் கீழ் ஒன்றிணைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் விளைவாக அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தரைவழி நடவடிக்கையையும் முன்னப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக செலவானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் அமெரிக்காவினுடைய இடைக்கால தேர்தல்களின் முடிவுகள் டிரம்பின் அரசியல் கணக்கீடுகளை பாதிக்கக்கூடும் என்றும் குடியரசுக் கட்சி காங்கிரசின் ஒரு அவையையோ அல்லது இரண்டையும் இழந்தால் தனது அரசியல் நிலையை வலுப்படுத்த வெளிநாட்டு ராணுவ நடவடிக்கைகளை பயன்படுத்த முயற்சிக்கலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன் மீது அவதூறுகள் வெளிப்படுகின்ற போதும் தோல்விகள் ஏற்படுகின்ற போதும் வெளிநாடுகள் மீதான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த தோல்விகளையும் தன் மீது ஏற்பட்டுள்ள அவதூறுகளை மறைக்கின்ற நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மேலும் ஒரு பெரிய போரை தொடங்குமா என்பது பல காரணிகளால் தீர்மானிக்கப்படும் நிலையில் ஈரானுக்கு எதிரான தரைவழி நடவடிக்கை உலகளாவிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் பரந்த நிலப்பரப்பு, அதன் ஏவுகணை திறன்கள், பிராந்திய கூட்டாளிகள் மற்றும் நீண்டகால போர் அனுபவம் ஆகியவை எந்த ஒரு வெளிநாட்டு படையெடுப்பையும் மிகவும் சிக்கலாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி அண்மைய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல்களுக்கு பிறகு ஈரான் தோற்கடிக்கப்படாமல் மாறாக இன்னும் வலிமையுடன் வெளிப்பட்டுள்ளது என்று வலியுறுத்தினார். டெஹ்ரானில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் உரையாற்றிய அவர் ஈரான் தனது எதிரிகளை பேச்சுவார்த்தை நடத்த கட்டாயப்படுத்தியதன் மூலம் போரிலும் ராஜதந்திரத்திலும் வெற்றி பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். உலகின் பல நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஈரானியர்கள் அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளனர் என்று தமக்கு நேரடியாக கூறியதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பல மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் எதிரிகள் அழுத்தம் கொடுத்த போதிலும் ஈரான் தலை குனியாமல் எதிர்த்து நின்று தனது உரிமைகளை பாதுகாத்ததாக அவர் எடுத்துரைத்தார். அரக்சியின் கூற்றுப்படி சமீபத்திய 12 நாள் மற்றும் 40 நாள் போர்கள் ஈரானின் 8 ஆண்டு போரின் நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கின்றன.
அந்த மோதல்களில் பொதுமக்கள், ஆயுத படையினர், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் அபாரமான தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தினர் என்று பாராட்டினர். குறிப்பாக கடுமையான குண்டுவீச்சுகள் நடந்த போதும் மருத்துவமனைகள் தொடர்ந்து செயற்படுவதற்காக உழைத்த மருத்துவ துறையினரை அவர் மேலும் பாராட்டினார். போரின் தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் நிபந்தனையற்ற சரணடைதல் என்ற வார்த்தையை முன்வைத்ததாகவும், ஆனால் சில வாரங்களுக்கு பிறகு அதே தரப்பு பேச்சுவார்த்தைக்காக முன்வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதை ஈரானின் உறுதியான எதிர்ப்பின் வெற்றியாக அரக்சி அவர்கள் மக்கள் மத்தியில் தெரிவித்தார். ராஜதந்திர துறையிலும் ஈரான் தனது உரிமைகளை திறமையாக காத்ததாகவும், நாட்டின் கௌரவம், கண்ணியம் மற்றும் தேசிய சுயமரியாதையை பாதுகாத்ததாகவும் அரக்சி தெரிவித்தார். போரின் போது மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை பெறுவது மிகப்பெரிய சவாலாக இருந்த போதிலும் சுகாதார அமைச்சகம் எந்த ஒரு கடுமையான பற்றாக்குறையையும் ஏற்படாமல் தடுத்ததாக அவர்களை பாராட்டினர். உலகம் முழுவதிலும் இருந்து கிடைத்த நிதி மற்றும் மனிதாபிமான உதவிகளும் முக்கிய பங்காற்றியதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு அண்மைய நாடு 25 ஆம்புலன்ஸ்களை வழங்கியதையும், பல்வேறு தரப்பினரிடமிருந்து மில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான உதவிகள் கிடைத்ததையும் அவர் எடுத்து காட்டினார். போரில் பெருமளவில் சேதமடைந்த ஆன்டிமேக்ஸ் மருத்துவமனையை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மருத்துவமனையின் 80% மேற்பட்ட பகுதிகள் அழிந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதன் புனரமைப்பிற்கான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், பல நன்கொடையாளர்கள் மருத்துவ உபகரணங்களை வழங்க முன்வந்துள்ளதாகவும் அரக்சி அவர்கள் குறிப்பிட்டார். ஈரானின் மத மற்றும் சமூக அமைப்புகளும் இந்த முயற்சியில் இணைந்திருப்பதாகவும் கூறினார். நஜாப் மற்றும் கர்பலாவில் உள்ள முக்கிய இஸ்லாமிய புனித தலங்களின் நிர்வாகிகள் மருத்துவ உபகரணங்களை வழங்க முன்வந்துள்ளதாகவும், மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சக ஊழியர்கள் தங்கள் சம்பளத்தின் ஒரு பகுதியை இந்த மறுசீரமைப்பு முயற்சிகளுக்காக நன்கொடையாக வழங்கியுள்ளதாகவும் அவர்களை பாராட்டினார். இதன் மூலம் போரின் அழிவுகளை எதிர்கொண்டு மீண்டும் எழும் திறன் ஈரானுக்கு இருப்பதை அவர் வலியுறுத்தி கூறினார். மொத்தத்தில் ரஷ்யாவினுடைய எச்சரிக்கையும் ஈரானின் தன்னம்பிக்கையான அறிக்கைகளும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் இன்னும் குறையவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றன. அமெரிக்கா எதிர்காலத்தில் தரைவழி படையெடுப்பை தேர்வு செய்தால் அதன் விளைவுகள் ஈரான் மட்டுமல்லாமல் முழு பிராந்தியத்தின் பாதுகாப்பு அமைப்பையும் உலக அரசியல் சமநிலையையும் பாதிக்கக்கூடும் என்று உலகம் இப்போது அஞ்சுகிறது. அதே நேரத்தில் ஈரான் தனது இராணுவ திறன், சமூக ஒற்றுமை, அரசியல் மன வலிமை மற்றும் ராஜதந்திர அணுகுமுறை ஆகியவற்றின் மூலம் வெளிப்புற அழுத்தங்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதனால் இந்த மோதலின் அடுத்த கட்டம் எப்படி அமையும் என்பது குறித்து உலக நாடுகள் மிகுந்த கவனத்துடன் கண்காணித்து வருகின்றன. அது மட்டுமில்லாமல் ஈரானினுடைய இராணுவ அமைப்புகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருவதோடு மிக முக்கியமான பதவி நிலைகளில் மிக முக்கிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நியமனங்கள் அனைத்தும் தற்போதைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி அவர்களுடைய நேரடி வழிநடத்தலின் கீழ் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த செய்திகளை பார்க்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கும். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலியை லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர்வதற்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்தும் உலக வீர சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நாளை மாலை இதே நேரம் மீண்டும் ஒரு புதிய உலக வீர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.